ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டம் விளாக்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த போலி பொறிவண்டு பற்றி தான் பார்க்க போகிறோங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க. இதில் வந்து 10லேருந்து ஒரு 15 வகை இருக்குது. அதில் நன்மை செய்கிற பூச்சியும் இருக்குது, தீமை செய்கிற பூச்சியும் இருக்குது. இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா, இது வந்து போலி பொறிவண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து தீமை செய்கிற பூச்சிங்க. இதோட புழு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். முட்டையிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் இது வந்து லார்வான்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா அடுத்த முட்டையிலேருந்து அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முள்ளம்பன்றி மாதிரி தான் மேலே முள்ளு எல்லோ கலரில் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா பொறிவண்டு மாதிரி வர்றது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாருங்கள். இதுதான் அடுத்த ஸ்டேஜ். இதுதான் இதில் பார்த்திங்கன்னா இதோட முதுகு பகுதியில் புள்ளியாக இருக்குது இல்லைங்களா. நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்திங்கன்னா, ஒரு 12 புள்ளி இருந்தது அப்படின்னா அது பார்த்திங்கன்னா நன்மை செய்கிற பொறிவண்டுங்க. 12 புள்ளிக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா அது வந்து தீமை செய்கிற பொறிவண்டுங்க. இது மெயினாக எதில் வரும்னு பார்த்திங்கன்னா, இந்த பாவக்காய் செடியில் வருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடியில் வருங்க. மெயினாக பார்த்திங்கன்னா பாவக்காய் செடியில் தான் வரும். மற்ற செடிகளுக்கெல்லாம் இதுலேருந்து தாங்க பரவும். நம்ம ஆரம்ப காலத்திலேயே பார்த்திங்கன்னா இந்த போலி பொறிவண்டுகளையெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, முட்டையில் இருக்கும்போதே பார்த்து நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துட்டோன்னா நம்ம வந்து அந்த செடியை காப்பாற்றி கொண்டு வரலாம். நான் வந்து இது எப்படி வந்து இந்த பூச்சியிலையெல்லாம் நான் வந்து எடுப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து அப்படியே கையாலேயே வந்து எடுத்து விட்டுருவேனுங்க. அப்படியே வந்து கையிலேயே வந்து நசுக்கி போட்டுருவேன். உங்களுக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கையில் வந்து ஒரு துணியோ இல்லை க்ளவுஸோ கவரோ ஏதோ ஒன்று போட்டு அதுக்கப்புறமா வந்து எடுங்க. இல்லைன்னா அலர்ஜி இருந்தது அப்படின்னா அது பெரிய பிரச்சனையாயிரும். நான் வந்து எப்போவுமே வந்து இது நான் நார்மலாக எடுத்து போடுறேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால் நான் கையிலே வந்து இந்த மாதிரி எடுத்து நசுக்கிடுவேன். வேறு வழியே இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாவக்காய் செடி இந்த கொடி மேலே படர விட்டங்காட்டி என்னால் எதுவுமே பண்ண முடியல. அந்த கொடியே பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே நசுக்கி தான் எடுக்க போகிறேன். காய்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த மாதிரி நசுக்காமல் நம்ம அப்படியே கொடியை வந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த பொறிவண்டுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பறக்கிறக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கை கட்டுறது வரைக்கும் எல்லாமே வந்து நசுக்கி எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கொடியை வந்து கட் பண்ணி விட்டுறலாங்க. இல்லைன்னா தோட்டமே ஃபுல்லாக பரவி தோட்டமே வந்து வீணாக போயிடும். உங்கள் தோட்டத்துலேயும் இந்த மாதிரி இருந்துன்னா கையோடு எடுத்து விட்டுருங்க. இல்லைன்னா தோட்டமே காலியாயிரும். என்னுடைய வீட்டு தோட்டத்தில் இந்த போலி பொறிவண்டை இப்படி தாங்க நான் நசுக்கி போட்டு கொண்டு வந்துட்டுருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.